54வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இனியா ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்றாங்க, ஒரு ஆள் வரும் பொழுது கெட்டவன் சொல்லி போட்டு வந்த உடனே செய்யறாங்க. இதெல்லாம் முனாஃபிக் தனம்லாம் கிடையாது. இது சமூக பாதுகாப்புக்காக வேண்டி, மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணுவதற்காக வேண்டி, அவரை பற்றி சரியான அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி இப்படி எல்லாம் சொல்லலாம். இதே மாதிரி தான் இறந்தவர்களை பற்றி பேசுவதற்கும் இந்த அவளும் பொருந்தும். சமுதாய நன்மை, மார்க்க நன்மை என்ற இருந்தால் பேசணும். அவனை பத்தி யாருக்கும் தெரியாது, அவன் பாட்டுக்கு போயிட்டான், அவன் அளவுக்கு கெட்டவனா இருந்தான், அவனை பத்தி யாருக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது, அவன் சொன்னதெல்லாம் யாரும் மார்க்கண்டு ஏற்றுக்கிற போறதும் கிடையாது. அப்படி ஒருத்தன் கெட்டவனால இருந்து மூத்தாயிட்டான்னு வைங்க, அதுவும் பேசக்கூடாது. நமக்கு என்ன, அவன் கெட்டவனா இருந்தா அவன் கேட்டு அவனோட இதை போய் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த கெட்டதை பேசினாங்கல்ல, அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஜனாசா கொண்டு போகும்போது இவர் நல்லவர்னு பாராட்டுறாங்க, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத்து உறுதியாகி விட்டதுங்கிறாங்க. இன்னொரு ஜனாசா போகும்போது கெட்டவர்னு பேசுறாங்க, அதுவும் உறுதியாகி விட்டதுங்கிறாங்க. அந்த கெட்டவர் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பாரு, இவர் அம்பலப்படுத்தி ஆக வேண்டும் என்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஆளா இருந்திருப்பாரு. அவரை பற்றி கெட்டவர்னு விமர்சிப்பதற்கு நியாயம் இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடை போட்டாங்களே, லா தஸுப்புல் அம்வாத், இறந்தவர்களை திட்டாதீங்க, இறந்தவர்களை ஏசாதீங்க, அவங்க செஞ்சது அவங்க அறிந்து கொண்டார்கள், அதுக்கு மாற்றமா போயிடும். அதுக்கு மாற்றம் இல்லாம தான் விளங்கணும். ரெண்டும் நினைச்சுதான். அப்ப ரசூலுல்லாஹ் தடை செஞ்சது சஹாபாக்கள் செய்ய மாட்டாங்க, அது ரசூலுல்லாஹ்க்கு முன்னிலையில. தடை செஞ்சது ரசூலுல்லாஹ்க்கு பிஞ்சு கூட செஞ்சிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணு முன்னாடியே தடை செஞ்சதை பார்த்து செய்வாங்களா? செஞ்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு மௌன அங்கீகாரம் கொடுப்பாங்களா? அப்ப அது நியாயமான அடிப்படையில் அந்த விமர்சனம் இருந்திருக்கிறது. அந்த இறந்து போனவரை பற்றி பேசுவதற்கு நியாயம் இருந்திருக்கிறது. அது என்ன நமக்கு தெளிவுபடுத்தப்படாவிட்டாலும் அது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தேவையா இருக்கும், தெரிஞ்சிருக்கும். அப்படி விளங்கி கொண்டோமையானால் இது மாதிரியான ஹதீசுகளுக்கு உள்ள முரண்பாடுகள்லாம் போய்விடும். இப்போ இதுவரைக்கும் நம்ம இறந்து போனவர் தொடர்பாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை அறிந்து கொண்டோம். அதுல ஒன்னே ஒண்ணு விடுபட்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஜனாசாவை குளிப்பாட்டுறதுல இருந்து அந்த ஜனாசாவுக்கு என்ன செய்யணும் என்பதை தான் வச்சிருந்தோம். நேற்று ஒரு சகோதரர் யாவப்படுத்தினாரு, நீங்க இறந்து போனவர் 3 நாளைக்கு மேல கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னீங்க. நம்ம கணவன் இறந்துட்டா மனைவிக்கு தனியான ஒரு இது இருக்கு, அந்த சட்டத்தையும் சொல்லணும்ல. அது விடுபட்டு சேர்ந்து ஒருத்தர் நினைவுபடுத்தின காரணத்தினால அது ஒண்ணு பாக்கியா இருக்கிறது. ஒரு மனிதர் மற்றவங்க இறந்தா பிரச்சனை இல்ல, புருஷன் இறந்து விட்டால் மனைவிக்கு என்று சில சட்டத்திட்டங்கள், ஒழுங்குகள், உரிமைகள், அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நியதிகள் இருக்கு இல்லையா, அதுகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதுக்கு பிறகு நம்ம ஜனாசாவுக்குள்ள போயிடலாம். அதுல என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, கணவன் இறந்து விட்டால் இறந்த உடனே மனைவிக்கு என்று இஸ்லாம் இத்தா என்ற பெயர்ல ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறது. இத்தாண்டா என்ன? இத்தாங்கிற வார்த்தைக்கு அகராதியில் அர்த்தம் நாட்களை எண்ணுவதில் அர்த்தம். அத்தண்டா எண்ணினான், இத்தத்துன்னா எண்ணுதல் அர்த்தம். இதை இத்தாங்கிற வார்த்தையை கூட நீங்க பார்க்கலாம். நோன்பு விஷயத்தில் கூட எல்லாம் சொல்றான், கொமன்கான மின்கும் மரீலன், உங்களில் யாராவது நோயாளிகளாக இருந்தால், அவ்வாலா சஃபரின் பிரயாணத்தில் இருந்தால், இத்தத்துன் மின் ஐயாமின் உகர், வேற நாள் எண்ணிக்கை. இத்தாங்கிற வார்த்தை அங்கேயும் போடுறான்ல. இந்த பெண்களுக்கு அனுஷ்டிக்கிறதுக்கு மட்டும் இத்தான் நல்லா போடல. ரமலான்ல உனக்கு நோயாளியாக இருந்து நோன்பு வைக்கலன்னு சொன்னா இத்தத்தும் மின் ஐயாமின் உகர், வேற நாட்கள்ல இதா பண்ணிக்க அப்படின்னா இதா இருக்குன்னு அர்த்தமா? எண்ணிக்கைன்னு அர்த்தம். 7 நாள் விட்டியா, 7 நாள் எண்ணிக்கை. வெளியே வேற மாசத்துல 7 நாள் எண்ணி நோம்பு வச்சிரு. 10 நாள் விட்டுட்டியா, அது 10 நாள் எண்ணிக்கைன்னு அர்த்தம். அப்ப இதுதாங்கிறதுக்கு நேரடி அர்த்தம் என்ன? எண்ணுதல், கவுண்ட் பண்ணுதல். 1 2 3 என்றும் இல்லையா, அந்த எண்ணுதல் தான் அதுக்கு நேரடியான அர்த்தம். இதுல பெண்களுக்கு அனுஷ்டிக்கிற அந்த காரியத்துக்கு இதாண்டு பேர் வந்துச்சுன்னு கேட்டா, ஒரு கணவன் இறந்துட்டான், இறந்த உடனே வேற வேற பல மார்க்கங்கள்ல, பல சமுதாயங்கள்ல அவங்களுக்கு மறுமணத்துக்கு அனுமதி கிடையாது. அவங்க கணவன் இறந்து விட்டால் அதோடவே அப்படி இருந்து விட வேண்டும், அதுல அவங்க இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடாது என்று அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பல சமுதாயங்கள்ல அது ஒரு பழக்கமாகவே இருந்தது. அதை இஸ்லாம் ஏற்றுக்கல. இஸ்லாம் என்ன பண்ணுது, பெண்கள் மறுமணம் செஞ்சுக்கலாம், ஒரு கணவனோட வாழ்ந்ததுனால அதோடவே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. அவங்க எத்தனை முறை வேண்டாலும், கணவன் 4 கணவன் இறந்துட்டா கூட 5வது கணவன் கூட நிச்சயம் அவங்க இன்னொரு கணவனை கல்யாணம் பண்ணிக்கலாம். மறுமணம் என்பது பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஊக்குவிக்கப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கம். இந்த மறுமணம் செய்வதற்கு புருஷன் இன்னைக்கு இறந்துட்டான், நாளைக்கே கல்யாணம் பண்ணலாமா? கல்யாணம் பண்ணக்கூடாது. வேற என்ன செய்யணும்? ஒரு 4 மாசம் 10 நாள் எண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் இதாண்டு பேரு. என்ன பண்ணணும்? 4 மாசம் 9 நாள் இன்னும் இருக்குது,
4 மாசம் 8 நாள் ஒண்ணு இருக்குது, இன்னும் 4 மாசம் 7 நாள் இருக்குது, இன்னும் 4 மாசம் 6 நாள் இருக்குது. இப்படி அந்த என்றதுங்கிற வார்த்தைகளையே அவங்க இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராகணும்னு அர்த்தம். நம்ம கூட என்ன செய்வோம், அந்த கவுண்ட் டவுன் போட்டு தானே என்ன தடவை செய்வோம். முக்கியமான காரியமா இருந்தா ஒரு ஒரு டயத்தை வச்சுக்கிறோம், ஒன்னா கழிச்சுட்டு வருவோம். அந்த டயம் வந்தோடனே அந்த வேலையை முடிக்கிறோமா இல்லையா? இன்னும் 28 நாட்களே உள்ளன, இன்னும் 27 நாட்களே உள்ளன, இன்னும் 26 நாட்களே உள்ளன சொல்லி மேல இருந்து கீழே கவுண்ட் டவுன் பண்றோம் இல்லையா? கவுண்ட் டவுன் ஹிட். அப்ப பெண்கள் அவங்களுடைய இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காக வேண்டி நாளைக்கே கல்யாணம் பண்ணிடாத, ஒழுங்கா நாளை எண்ணி கழிச்சுக்கிட்டே வா. நான் 4 மாசம் 10 நாளை வச்சுக்க டோட்டல் பண்ணி, அதுல இருந்து 1 நாள் குறைச்சிக்கிட்டே வா. 1, 10, 5 நாள், 4 நாள், 3 நாள், 2 நாள், 1 நாள் வச்சா உடனே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு அவங்க சீக்கிரம் அந்த வேலையை செய்யணுங்கிறதுக்காக வேண்டி, கணவன் இல்லாமையே இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த வார்த்தை கூட எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது? நாட்களை எண்ணுதல், அதாவது அந்த கணித்துக் கொண்டே வருதல், சீக்கிரமா திருமணம் செய்தல் அர்த்தம். இப்படி கணவனை இழந்த பெண்கள் உடனடியாக திருமணம் செய்யாமல் 4 மாதம் 10 நாட்கள் கழித்து திருமணம் செய்யறாங்கல்ல, 4 மாதம் 10 நாள் கல்யாணம் பண்ணாம அவங்க இருந்தார்களே ஆனால் அவங்க நாளை எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதாண்ட அவ்வளவுதான். இதாண்ட என்ன அர்த்தம்? வேற கல்யாணம் பண்ணாம இருந்தா இதா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதாண்டு தனியா போய் இருக்கிறது அவனுக்கு கிடையாது. எனக்கு அந்த புருஷன் இருந்துட்டான், இன்னைக்கு கல்யாணம் பண்ணல, இன்னைக்கு இதாவா இருக்கிறாங்க. நாளைக்கு கல்யாணம் பண்ணல, இதா இருந்துட்டாங்க. நாளை கழிச்சு கல்யாணம் பண்ணல, இதாவில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கல்யாணத்தை பண்ணிவிட்டாங்க, இதாவில் என்ன அர்த்தம்? அப்ப இதாவில் இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? கல்யாணம் பண்ணாமல் நாட்களை எண்ணிக்கொண்டே இருப்பது. கல்யாணத்துக்கு எத்தனை நாள் இருக்குது என்று சொல்லி நாட்களை எண்ணுவது என்று அர்த்தம். இதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இது கூட எல்லாருக்கும் 4 மாசம் 10 நாள் இல்ல. 4 மாசம் 10 நாள் என்பது யாருக்கு? கருவறையில குழந்தை இருக்குதா இல்லையான்னு தெரியாம இருக்கிறாங்களே அவர்களுக்கு தான் 4 மாசம் 10 நாளை போட்டு 4 மாசம் 10 நாளைக்கு பிறகு குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கருவறையில குழந்தை இருந்தா அப்ப என்ன கிடையாது, 4 மாசம் 10 நாள்ங்கிறது கிடையாது. ஏன் அவ்வளவு வேண்டியது இல்ல. இன்னைக்கு கணவன் இறந்துடுறான், நாளைக்கு அந்த மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறான். கணவன் இறந்து போன அன்னைக்கு அவன் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். நாளைக்கே குழந்தை பெற்றுட்டான். இவளுக்கு 4 மாசம் 10 நாள் கிடையாது. நாளை கழிச்சு மாப்பிள்ளை பார்த்துக்கலாம். இன்னைக்கு கணவன் இறந்து போறான், நாளைக்கு அவள் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் குழந்தைய பெற்றெடுத்தாங்கன்னா அதான் இந்த அது ஒரு செகண்ட் கூட இருக்கலாம். எல்லாருக்கும் 4 மாசம் 10 நாள் வராது. சில ஆட்களுக்கு என்ன, புருஷன் மூத்தா போயிட்டான்னு போன்ல சொல்றாங்க, உடனே பிள்ளை பெற்றுறான். அதிர்ச்சியில இத்தனை கிடையாது. அவ்வளவுதான். புருஷன் இறந்துட்டான்னு தகவல் வருது, வந்த உடனே அதிர்ச்சியில் என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. இப்ப என்ன இவளுக்கு இதான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வயிற்றுல ஒண்ணும் இல்ல. அப்ப இஸ்லாத்துல இதாண்டு எதுக்கு வச்சிருக்கு? அது மாதிரி சில ஆட்களுக்கு 10 மாசம் கூட ஆயிரும். 4 மாசம் 10 நாள் எல்லாருக்கும் ஆகாதுங்க. இப்ப சாகுறதுக்கு முதல் நாள் மனைவியோட சேர்ந்தான், சந்தோஷமா இருந்தான். அன்னைக்கு ஒரு குழந்தை உண்டாகி போச்சு, அவனுக்கு தெரியாது, மண்டையை போட்டான். இப்ப 4 மாசம் ஆனவன என்ன ஆயிரும், ஆஹா இருக்குன்னு தெரிஞ்சிடும். உடனே 4 மாசம் 11ஆவது நாள் கல்யாணம் பண்ண முடியாது. அவங்க இருக்கிற தெரிஞ்சவங்க என்ன செய்யணும், இன்னும் இருக்கும். 5 மாசம் ஆகும், 6 மாசம் ஆகும், 7 மாசம் ஆகும், பிரசவிக்கிற வரைக்கும் இதான் நீளும். 4 மாசம் 10 நாளோட எல்லாருக்கும் முடியாது. குழந்தை இருக்குதுன்னு கன்ஃபார்மா தெரிந்து விட்டால் அவங்களுக்கு இதான் எவ்வளவு வரும், 9 மாசம் 9 நாளுங்கிறான்ல, அந்த கணக்குப்படி இத்தா வரும். சில ஆட்களுக்கு 9 மாசம் 9 நாள் வரும், சில ஆளுக்கு ஒரு செகண்ட் கூட இதாவா வரும். சில ஆட்களுக்கு என்ன செய்யும், மூத்தா போகும்போது 9 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறா, 1 மாசத்துல பிள்ளை பெற்றுருவா, அவளுக்கு 1 மாசம் இத்தா. 8 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறா, புருஷன் மூத்தா போகும்போது 2 மாசத்துல பிள்ளை பெற்றுருவா, 2 மாசம் இத்தா. அப்ப இதுல நம்ம இந்த சட்டத்தில இருந்து நம்ம என்ன விளங்குறோம், குர்ஆன்ல இந்த இத்தாவை கொடுத்தது பெண்கள் இன்னொருத்தன் கருவை சுமந்து கொண்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிடக்கூடாது. இதான் இந்த கான்செப்ட் தான். அடிப்படையான விஷயம் என்ன, வேற ஒருத்தனுடைய குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டு இன்னொருத்தனுக்கு நம்ம மனைவியாக இருந்தால் அந்த குழந்தை யாருடையது என்ற ஒரு பிரச்சனை, அதுல குழப்பம், அது ஏன் குழந்தை இல்லைன்னு அவனும் சொல்லுவான், பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு போயிடும். அதுக்காகத்தான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நீங்க கணவன் இறந்த உடனே என்னுடைய கருவுல ஒண்ணும் இல்லை என்று நிரூபிச்சு விட்டு கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ண நினைச்சீங்கன்னு சொன்னா, என்னுடைய முதல் கணவன் மூலமாக எந்த ஒரு வாரிசும் என் வயிற்றில் வளரவில்லை அப்படிங்கறத நீங்க நிரூபணம் செய்து விட்டு கல்யாணம் செய்து கொள்ளுங்கள். அப்படிங்கிறதுக்காகத்தான் மார்க்கத்துல இத்தாங்கிற ஒரு அனுஷ்டானத்தை, ஒரு சடங்க, ஒரு விதிமுறையை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது. அதுல கூட நீங்க உங்களுக்கு சந்தேகம் வரலாம், ஒரு பெண்ணுடைய கருவறையில
குழந்தை இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 மாசமா தேவைப்படும்? 4 மாசம் தேவைப்படாது. ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இருக்குதா இல்லையான்னு 1 மாசத்துல தெரிஞ்சு போயிடும். அவங்களுக்கு வழக்கமா வரக்கூடிய அந்த மாதவிடாய் நின்று போச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு வயிற்றுல குழந்தை இருக்கிறதுனால நின்றுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அல்ல 1 மாசத்துல தெரியாட்டா கூட 1.5 மாசத்துல ஒரு அளவுக்கு அது தெரிஞ்சு போயிடும். 4 மாசம் 10 நாள் ஓவரா இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். 4 மாசம் 10 நாள் எதுக்குன்னு கேட்டா அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு போயிடும். என்ன தெரிஞ்சுன்னு நம்ம வயிற்றுல குழந்தை இல்லை என்று அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு